நல்லா இருக்குது. சாயந்தரம் 6 மணி வரைக்கும் ஹாப்பியாக இருப்பீங்க. சாயந்தரம் 6:12க்கு 8ஆம் இடத்தை சந்திரன் கடக்கும் நேரத்திலே தேவையில்லாத எண்ணங்கள், அச்ச உணர்வுகள், கற்பனைகள், நெகட்டிவ் தாட்ஸ்லாம் ஏற்படும். சில பேர் வேணும்னே அந்த மாதிரி கற்பனை பண்ணி பயந்து பார்க்கறலாம் அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் உள்ளூர. அது ஒரு சைக்காலஜி அது. சில பேர் என்ன பண்ணுவாங்க, நல்லா இருக்கிறவங்க யாரோ ஏதோ ஆயிடுற மாதிரி கற்பனை பண்ணிவிட்டு அப்படி ஆனால் என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னு எல்லாம் கற்பனை பண்ணிப்பாங்க. அந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்களெல்லாம், ரொம்ப நெகட்டிவான விஷயங்கள், சோகமான விஷயங்களை பற்றியே இப்படி நடந்து விட்டால், அப்படி நடந்து விட்டால் என்ன செய்வது, இப்படி ஆகிவிட்டால் என்ன செய்வது என்றெல்லாம் கவலைப்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அதை நீங்கள் மறந்து விடுங்கள். எந்த கவலையும் உங்களுக்கு வேண்டாம். இறைவன் அருளால் இன்றைய நாள் உங்களுக்கு நன்றாக இருக்கும். மாலை நேரத்திலே சந்திராஷ்டமமாக இருக்கிறது. ஆகவே பண விஷயத்திலே சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பணத்தை செலவு செய்வது, கொடுக்கல் வாங்கல் செய்வது போன்ற விஷயங்களிலே சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு நாள். கும்பராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். தேய்பிறை நேரத்திலே சந்திரன் 6ஆம் இடத்திலும் 7ஆம் இடத்திலும் சஞ்சரித்து கொண்டிருக்கிறது. ஆகவே அது கும்பத்திற்கு நன்மை செய்யும். 7ஆம் இடத்திலே சந்திரன் ராகு சேர்க்கை ஏற்படுவதால் மிகப்பெரிய நன்மைகளெல்லாம் நடைபெறும். 7க்குடையவன் 11ஆம் இடத்திலே புதனோடு இணைந்து 5ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறது. 7ஆம் இடத்திற்கு சந்திரன் இன்று மாலை வருகிறது. ஆகவே இது மிக அற்புதமான புகழை கொடுக்கக்கூடிய, செல்வத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. வியாபாரம் சிறந்து விளங்கும். கும்பராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் சற்று அதிக அளவிலே நடைபெறுகின்ற நல்ல நாள். மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும். உற்றார் உறவினர்களுடன் ஏதேனும் சின்ன சின்ன விஷயங்களுக்காக மனஸ்தாபம் ஏற்பட்டிருந்தால் இப்பொழுது அதெல்லாம் சரியாகிவிடும். இது ஒரு அதிக நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாளாக விளங்குகிறது. மீன ராசிக்கு இது ஒரு மிக அற்புதமான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசிக்கு 5ஆம் இடத்திலே சந்திரன் ஆட்சி பலம் பெற்று பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி தன் சொந்த வீடான கடகத்திலே வலுவாக இருக்கக்கூடிய ஒரு நாள். மாலை 6:12 சந்திரன் 5ஆம் இடத்திலிருந்து 6ஆம் இடம் சென்று அங்கே சிம்மத்தில் இருக்கும் ராகுவோடு இணைகிறது. அதுவும் யோகம்தான். 6க்கு சந்திரன் வந்தால் 6க்குத்தான் நன்மை செய்யாது. அற்புதமான ஒரு நன்மை செய்கின்ற கிரக நிலவரம் இருக்கின்ற காரணத்தினால் இன்றைய தினம் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். எடுத்த காரியம் அனைத்தையும் வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சி அலை பொங்கும். ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். பொருளாதார நிலையிலே இருக்கக்கூடிய சிக்கல்களெல்லாம் தீரும். ஏற்றத்தாழ்வுகள் சரியாகும். வியாபாரத்திலே நல்ல வளர்ச்சி ஏற்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அலுவலகத்திலிருந்து நல்ல செய்தி ஒன்று சேரும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும் நல்ல நாள். மாணவ மாணவியர் கல்வியிலே அதிக கவனம் செலுத்துவார்கள். அதிலே ஆர்வம் ஏற்படும். 10ஆம் இடமாகிய தனுசிலே சூரியன் புதன் இணைந்து, புதன் வலுவாக குருவோடு பரிவர்த்தனா யோகம் பெற்றிருக்கின்ற காரணத்தினால் கல்வியிலே இப்பொழுது முன்னேற்றம் வெகு சிறப்பாக இருக்கும். திருமண வயதில் உள்ள மீனராசி இளம் ஆண் பெண்களுக்கெல்லாம் இப்பொழுது திருமணம் நிச்சயிக்கப்படும். நன்மைகள் சற்று அதிக அளவில் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக, மகிழ்ச்சியான நாளாக இந்த நாள் விளங்கும். மீண்டும் நாளைய நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் ஹரிகேசநல்லூர் வெங்கட்ராமன், நங்கநல்லூர். இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது போய் இருந்தா சொல்லிடு. அவதான் ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்போ அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரையே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு. அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி சக்தி, ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன, நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி, அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா, டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து, முத்து, என்னடி இவன் முத்துன்னு ஒருத்தைய உருவாக்கி விட்டான். செல்வியை மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவ கூப்பிட மட்டுமா செய்யறான்? முத்துவ வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இளிச்சவாய் மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா? உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்வியை கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே
நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழப் போற. கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான் அம்மா. டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.